வெல்கம் டு ஆல். ஜெம் சினிமாஸில் சூப்பரான வந்துட்டு ஒரு செய்தியோடு வந்திருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, கையை கட்டி நிற்கிற தம்பி, ஃபோன் நோண்டிட்டு இருக்க அக்கா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வீட்டில் மாடியில் துணி காயிட்டு இருக்க ஆண்டி. ஸோ எல்லாரும் வாங்க. ஸோ வந்து நல்ல ஒரு விஷயம் வந்து பேச போகிறோம். நல்ல விஷயன்றதை தாண்டி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கண்டென்ட் வீடியோவாக வந்துட்டு பேச போகிறோம் அப்படின்றது தான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட தனுஷர் அப்படின்னு மூவி அப்படி சொல்லிட்டு வந்தாலே மிகப்பெரிய வந்துட்டு ஒரு எதிர்பார்ப்பு எல்லார்ட்டையும் வந்துட்டு இருக்கும். ஸோ கேப்டன் மில்லர் இந்த படத்துக்கு அப்புறம் வந்து D15 மேலே மிகப்பெரிய வந்துட்டு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த படத்தில் வந்துட்டு தனுஷ் சார் நடிக்கிறத தாண்டி இந்த படத்தை வந்துட்டு டைரக்டும் வந்துட்டு பண்ண போகிறாங்க. இந்த படத்துக்கு வந்துட்டு ராயன் அப்படி சொல்லிட்டு ஒரு டைட்டில் வந்துட்டு வைக்கிறதாகவும் திரைத்துறை வட்டாரங்களில் வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரியும். நிறைய வாட்டி ரொம்ப வந்து சொல்லியிருக்கோம். ஸோ இதை தாண்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா, ஏஆர் ரகுமான் வந்து படம் கூட ஸ்டார்ட் பண்ணல. ஆனால் இந்த விஷயத்தை முடிச்சிட்டாருப்பா. என்னடா சொல்ற? ஏஆர் ரகுமான் சார் இந்த விஷயத்த முடிச்சிட்டாரு. அதுக்கும் D15க்கு என்ன சம்மந்தம் எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அதை நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த D15 இந்த படத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, விஷ்ணு விஷால், அதுக்கப்புறம் வந்து எஸ்ஜே சூர்யா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட சந்தீப் கிஷன் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து நடிக்கிறாங்க. அபர்ணா பாலமுரளி, அதாவது சூரரை போட்டு இந்த படம் வந்து பார்த்துருப்பீங்களா, அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து நடிக்கிறாங்க. ஸோ இந்த படத்து மேலே மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு. ஏன்னா தனுஷ் சார் டைரக்ஷன் வந்துட்டு பண்ண போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது சம்மந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வந்துட்டு ஒரு செட்டே வந்துட்டு இந்த படத்துக்காக வந்துட்டு போகிறாங்க. ஸோ அந்த செட்டு வந்துட்டு எப்படின்னா, சென்னையில் இருக்கிற உங்களுக்கு தெரியும் வந்து சென்னையில் இருக்கிற ஒரு சில ஏரியாக்கள் அந்த சம்மந்தமாக ஒரு செட்டு வந்துட்டு போடுறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஷூட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 110 நாட்கள் இந்த ஷூட்டு கண்டினியூஸாக போகிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. மிகப்பெரிய வந்துட்டு ஒரு உழைப்பை போட்டு நம்ம வேறு லெவலில் ஒரு படம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு எதிர்பார்க்கப்படுது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த படத்தில் வந்து சரி ஓகே எல்லாத்தையும் தாண்டி வந்துட்டு ஏஆர் ரகுமான் என்ன செஞ்சுருக்காரு இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட ஷூட்டிங் இன்னும் ஸ்டார்ட் பண்ணலாம்ட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக வந்து தனுஷ் சார் வந்துட்டு திருப்பதியில் போயிட்டு மொட்டைலாம் வந்துட்டு போட்டு வந்தார். அந்த மொட்டை கெட்டப்லாம். ஸோ அது வந்து இந்த படத்துக்காகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில தகவல்கள் வருது. இல்லைனா அது வந்து பரிகாரமாக கூட இருக்கலாம். ஸோ வந்துட்டு அஃபிஷியலாக இன்னும் வந்துட்டு எதுவுமே சொல்ல. ஏன்னா லுக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இன்னும் வந்துட்டு வெளியிடல. ஆனால் ஒரு சில அந்த ஒரு போஸ்டர்ஸு இவங்க வந்துட்டு சோஷியல் மீடியாக்களில் வந்துட்டு பேசுகிறது, அப்புறம் திரைத்துறையிலேருந்து வர கருத்துக்கள் இது எல்லாத்தையும் வந்து கணிச்சு பார்க்குறப்போ, இவர் வந்துட்டு அந்த லுக்கு வந்துட்டு இந்த படத்துக்காக தான் அப்படின்ற மாதிரியும் வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ வந்துட்டு இதை தாண்டி ஏஆர் ரகுமான் சார் என்ன பண்ணாருன்னா, மூவி ஸ்டார்ட் ஆகலை. ஆனால் அதுக்கு முன்னாடியே இந்த படத்துக்கான சாங்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்போஸ் பண்ணி இசையமைச்சு முடிச்சு விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நான் அஃபிஷியலாக சொல்ல. பட் ஆனால் சுற்றி இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஏஆர் ரகுமான் சார் அதுக்குள்ளே இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து முடிச்சிருக்காருன்னா, கண்டிப்பாக ஃபாஸ்ட்டாக முடிக்கிறத தாண்டி வந்துட்டு தரமான வந்து கொடுத்துருப்பாரு. இந்த தரம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு கூட எதிர்பார்த்துக்கலாம். ஆனால் இவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டு சாங் சம்மந்தமாக ஏதாவது ஒரு அப்டேட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக வந்தாலே வேறு லெவல் ட்ரீட்டாக தனுஷ் சார் ஃபேன்ஸுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம். பொறுத்திருந்து பார்ப்போம். ஏஆர் ரகுமான் சார் ஒரே ஒரு லிங்க் அனுப்பிச்சி விட்ருக்கேன்.